உன் வியாதியிலே கர்த்தர் குணமாக்க போகிறார். உன்னுடைய போராட்டங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த ஒரே ஒரு நாள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற நிமித்தம் தேவன் எல்லா சூழ்நிலையை கர்த்தர் உனக்கு மாற்றி போட போகிறார். யாவரும் அப்படியே கண்ணு மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. எப்பொழுதும் உம்முடைய சிலுவையை எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்து நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, நீ இந்த நாளிலே ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளையும் வரப்போற பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்த்துடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே இவருடைய முகங்களை என் தேவனாய் கர்த்தர் பிரகாசிக்க செய்வீராக ஆண்டவரே. இவருடைய முகத்தில் வடிகிற எல்லா கண்ணீரையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் துடைக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே காத்திருப்பு வெறுமையாய் போகாது ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த நாளிலே என்னென்ன காரியத்துக்காக வந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவரே. அப்பா பிதாவே, அடுத்த ஆண்டவரே அப்பா மாலை ஜெபத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை சாட்சியா நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த நாள் ஆண்டவரே கூட்டங்களுக்காக விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார கிரிகளும் பொல்லாத கிரிகளும் ஆண்டவரே சத்துருடைய ஆண்டவரே போராட்டத்தையும் கர்த்தர் தாமே இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே ஆண்டவரே அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் ஒருவரே ஆண்டவரே ரத்தத்தை கொண்டு ஆண்டவரே இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரை பொறுப்பெடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தை பார்க்கும்படியாக வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் பாட போற ஒவ்வொரு பாடலிலும் ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போறதுக்காக ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே அப்பா என் தேவனுடைய வல்லமை இறங்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெப விண்ணப்பை எடுக்கிற வேளையில் ஆண்டவரே கர்த்தருடைய எல்லா ஜெபங்களையும் ஆண்டவரே இன்றைக்கு அங்கீகரிக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஜெபத்தை கூட ஆண்டவரே கீழே விழாதபடி ஆண்டவரே கர்த்தருடைய கரத்தினாலே தாங்கி அதை என் தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, சாட்சி பகுதிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஆண்டவரே அப்பா உமக்கு முன்பாக நாங்கள் சாட்சி கொடுக்கிற வேளையில் ஆண்டவரே பிதா நீர் மகிமை அடையும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே ஆராதனை பகுதிக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆராதனையில் பிரியமாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரை துதிக்கும்படியாக உம்முடைய ஜனங்களை ஆண்டவரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய விடுதலை ஆண்டவரே மகிமை ஆண்டவரே அப்பா திரளாய் இறங்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வம் இறங்கி ஆண்டவரே தாசனை மறைத்து கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே விடுவிக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு ராஜா ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே ஜனங்களை விடுவிப்பீராக ஆண்டவரே. இந்த நாளிலே பிள்ளைகள் கொடுக்கிற காணிக்கை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உமக்கென்று விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காணிக்கையும் ஆண்டவரே பல கோடி மடங்கு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை ஐஸ்வர்யம் உள்ள பிள்ளைகளை மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை ஆண்டவரை வெளிப்படுத்தும் ஆரம்பத்திலிருந்து முடி வரைக்கும் தேவன் பொறுப்பெடுப்பீராக. மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளை பொறுப்பெடுப்பீராக. சவுண்ட் சர்வீஸ் போற பிள்ளைகளை பொறுப்பெடுப்பீராக. கேமரா பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்டால்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 11ஆம் மாதம் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே அந்த மேகசினை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திரளான சாட்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி ரத்தத்தை ஆண்டவரே அங்க வைத்திருக்கிற வேளையில் ஆண்டவரே அதை புசிக்கிற வேளையிலே தடவர வேளையில் ஆண்டவரே வியாதிகள் மறையட்டும் ஆண்டவரே. மரணக்கு கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் ஆண்டவரே மறையட்டும் ஆண்டவரே. கட்டிகள் ஆண்டவரே, கேன்சர் ஆண்டவரே சகல வியாதிகளும் கர்த்தரும் ரத்தத்தினாலே குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, வியாதி சுமையில் ஆண்டவரே என்னை பூசி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அது மெய்யாகவே நம்முடைய கல்வாரி ரத்தம் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே தாசனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அவருடைய பலத்தினால் ஆண்டவரே அவரை ஆண்டவரை இடை கட்டுவீராக ஆண்டவரே. வரத்தினாலும் வல்லமினாலும் அவரை அலங்கரித்து தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு அழைத்து வரப்போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் காண்பது அவரை அல்ல சுவாமி ஆண்டவரே. என் தேவாதி தேவன் எங்களுக்கு ஆண்டவரை இறங்கி வந்து ஆண்டவரே அந்த இயேசு சுவாமி நாங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளையுடைய கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகலத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஒருவர் மாத்திரம் மகிமை அடைவீராக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். இன்று நமக்காக அவர் கொடுத்த வாக்குத்தத்த செய்தி, the promise message for us, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, children of God, ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 58ஆம் அதிகாரம், taken from prophet Isaiah chapter 58. யாவரும் திருப்பிக் கொள்ளும். book of Isaiah chapter 58 verse 11. 58 chapter of Isaiah verses 11. கர்த்தர்
சத்தமா எல்லாரும் சேர்த்து சொல்லுங்களேன். கர்த்தர் Kartar. நித்தமும் உன்னை நடத்தி அப்படி பைபிள்ல பக்கத்துல கை கொடு சொல்லுங்களேன். கர்த்தர். Kartar. லிசன் என் மகள் சொல்றது அப்படி சொல்லுங்க. கர்த்தர் Kartar. நித்தமும் உன்னை நடத்தி நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கரகோஷங்களை தட்டி இந்த வார்த்தையை அவர் எனக்கு அருளினார். The Lord gave this promise to me. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. The Lord shall guide thee ஒரு continually. அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. எப்படியா? How? ஒரே ஒரு நாள் நடத்திட்டு போயிட மாட்டார். Not one day. நித்தமும் நடத்துவார். Continually. 365 நாளும் நடத்துவார். Whole the year. அவர் அப்படியே உங்களை நடத்துவார். The Lord continually lead you. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. There is a word in the Bible. பயப்படாதே என்கிற வசனங்கள் 365 இடத்தில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். 365 places you can see fear not. வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of God. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. The Lord shall guide thee continually. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. நித்தமும் உன்னை நடத்துவார். Shall guide thee continually. அத்தோடு நிறுத்தி விடவில்லை. Not only உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார். satisfy your soul. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. உன்னுடைய ஆத்துமா திருப்தி ஆக்கப்படணும். Satisfy thy soul. தேவன் ஒருவனை நடத்தினாள். If the Lord leads. தேவன் ஒரு குடும்பத்தை If the நடத்தினார். Lord take care of the family. தேவன் ஒரு குடும்பத்தை நடத்துவாரானால் If the Lord take care of the அந்த family. ஆத்துமாவின் குடும்பங்கள் திருப்தியாகுமா? They will be satisfied. அநேகர் திருப்தி இல்லாமல் வாழுகிறதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. Reason for not satisfied. என்ன காரணம்? What is the தேவன் reason? அவர்களை நடத்துவதில்லை. They are not ஆனால் led by இயேசு God. இன்றைக்கு சொல்லுகிறார். But today is also சாதுபால் சாலமன் இன்றைக்கு வந்த என் ஜனத்தை நான் நடத்துவேன். I will guide my people continually. ஹalleluya. Hallelujah. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. கர்த்தர் நித்தமும் நடத்தி. The Lord shall guide thee. உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. Satisfy thy soul. மகா வறட்சியான In காலத்திலே the great drought. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி. Strengthen your bones. நீர் வற்றாத நீரூற்றை போலவும். You will be like a water garden. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை You will போல be a இருப்பாய் spring என்றார். of water. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. இவைகள் என்னென்ன சொல்லுகிறது? What are the things of வற்றாத நீரூற்று. Spring of water. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். Watered garden. திருப்தி. Satisfaction. நினம். Land. இவை எல்லாம் ஒன்றில் அடங்கி இருக்கிறது. It is included. எதில் அடங்கி இருக்கிறது? Which? அவர் நடத்துவதில் அடங்கி இருக்கிறது. When the Lord guides, it will included. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நித்தமும் நடத்துவார். The Lord shall guide thee இன்றைக்கு continually. கர்த்தர் சொல்லுகிறார். Today the Lord says. இந்த மாசத்தின் கடைசி நாளில் உட்கார்ந்திருக்கிற உன்னை பார்த்து. The last day those who seated here. வருகிற மாதமாகிய Coming month. நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து November 1st. இந்த நிமிஷத்திலிருந்து In this minute onwards. நவம்பர் 31 நாளும் All the 30 அவர் உங்களை days. நடத்துவார். He will lead you. நடத்தாமல் போகவே He will மாட்டார். guide you. தேசத்தில் என்ன வேணாம் வரலாம். Water may happen in the nation. தேசத்தில் பஞ்சங்கள் வரலாம். Famine may come. தேசத்தில் ஹாஸ்பிடல் நிரம்பி வழியலாம். Hospitals may overflow. தேசத்தில் பல சம்பவம் நடக்கலாம். Many evil may happen. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, நான் உன்னை நடத்துவேன். I shall guide thee. நான் உன்னை I நடத்துவேன். shall lead thee. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Glory be to God. கர்த்தர் நித்தமும் அவனை நடத்தினார். The Lord shall guide thee continually. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த பொழுது When people are visiting in அவர்களை Egypt, மோசே என்னும் தேவனுடைய தீர்க்கதரிசி அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். they came out through the leadership of Moses. அவர்களை நடத்துவதற்கு To lead them. தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். The Lord handed என்ன over to him. சொன்னார்? What does he say? பல லட்சக்கணக்கான மக்கள், Lakhs of people. 10 பேர் 20 பேர் அல்ல, Not 10 or 20. பல லட்சோபலட்ச மக்கள். Lakhs of people. வேதம் சொல்லுகிறது, Bible says. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். The Lord alone led them. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. கர்த்தர் ஒருவரே அவனை வழி They நடத்தினார். were led by the Lord alone. ஏன் நடத்தினார்? Why? அவனிடத்தில் அந்நிய தெய்வங்கள் கிடையவே There is கிடையாது. no other stranger or foreign gods. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றார்கள்? What today? ஆண்டவர் நடத்த வேண்டும், God need அந்நிய தெய்வத்தையும் கும்பிட வேண்டும். worshipping the Gentile gods. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நடத்த மாட்டார். They will never ever see ஒரு the hand காலம் of நடத்த God. மாட்டார். Never ever. வேதம் சொல்லுகிறது, The Bible says. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினாராம். They were led by the Lord alone. அந்நிய தேவன் அவனோடு There இருந்ததில்லை. is no other foreign என்ன gods. காரணம்? Reason. அவ்வளோ பேரை நடத்துவதற்கு To lead all. தேவன் கர்த்தர் மோசேவை நடத்த ஆரம்பித்தார். Lord guide Moses. ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்களேன். be to God. 6 லட்சம் ஆட்கள் மட்டும் இருந்தார்கள். 6 lakhs men. காலாட்கள், நடக்கின்ற மனிதர்கள். 6 lakhs men. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. ஒரு ஆளுக்கு ஒரு மனைவி என்றாலும் சரி, Her wife. 12 லட்சம் பேர். 12 lakhs people. ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளைன்னு போட்டா கூட சரி, Got 2 children for family. 24 லட்சம் பேர். 24 lakhs people. 24 லட்சம் பேரை கர்த்தர் நடத்தினாராம். And the Lord guided them. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. கர்த்தர் ஒருவரே அவனை வழி They நடத்தினார். were guided alone. உபாகம் with God. 32:12 அதை பின்வருமாறு Deuteronomy விளக்குகின்றன. 32 verses 12 says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஒரு தேவனுக்கு துணையா இருந்த
ஒரு தேவனுடைய மனிதனுக்கு வேலைக்காரனா இருந்து ஒரு வேலைக்காரனுடைய ஜெபத்தை பாருங்கள். Look at the prayer of a servant of a man of God. என் அன்பு பிள்ளைகளே, Beloved, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அப்பொழுது எலியேசர் என்ன செய்தார்? what does this Elisha do? தலைகளை தாழ்த்தி, Bow down his head. தலை குனிந்து, Bow down his head. வேதம் சொல்லுகிறது தலை குனிந்து கர்த்தரை பணிந்தானாம். And he bowed down on the ground. அவர் என்ன பணிந்தார்? What to? அவர் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து, He bowed down to God. என்னை நேர்வழியாய் நடத்தினே. He who guide me in a right way. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. ஹalleluya. Praise the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. என்னை நேர்வழியாய் நடத்தினே. He who guide in a right என் way. எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றார். Praise be to God of my master Abraham. அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை Look at பாருங்கள். the prayer of என் எஜமானனாகிய என்னை நேர்வழியாக நடத்தினவர். He could guide me in a right way. அவன் வேற வழியை நடத்தல. He never despised. அவனை சரியாக நடத்தினார். Perfectly the Lord இன்னைக்கு did it. கர்த்தர் சொல்லுகிறார். Praise the Lord says. உங்கள் தகப்பனாகிய சாதுபால் சலமன் சொல்றேன். Your father saw the உங்களை கர்த்தர் நேர்வழியாக நடத்துவார். He will lead you in a right way. Hallelujah. Hallelujah. Praise God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. என்னை நடத்துவார். என்னை நடத்துவார். என்னை நடத்துவார். என்னை நடத்துவார். என்னை நடத்துவார். என்னை நடத்துவார். அவன் சொன்னான். He said. என்னை நேர்வழியாய் நடத்தினே என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God of my master Abraham, he who direct me in a right way. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise be to God. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நான் சொல்லவில்லை. I am not saying. ஆதியாகமம் 24:48 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Genesis 24 verses 48. அதைத்தான் மோசே இஸ்ரவேலுக்கு சொன்னான். This is Moses said to தேவன் people. அவர்களை மீட்டுக்கொண்டு நடத்துறதை சொன்னான். About the redemption of God. யாத்ராகமம் 15:13 வாசித்து Exodus பாருங்கள். 15 verses 13. யாத்ராகமத்தின் புத்தகம் 23:23 வாசித்து பாருங்கள். 23 verses 23. உபாகமத்தின் புத்தகம் 29:5 வாசித்து பாருங்கள். 29 verses 5. இந்த வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible say? தேவன் ஒருவனை நடத்தி வந்த விதத்தையும் அவர் செயல்பட்ட செயலையும் The சொல்கிறது. way how the Lord lead his people and action and deeds of God. மோசே சொன்னான். Moses said. 40 வருஷம்யா. 40 years sir. ஹலோ பிள்ளைகளே. Children. 40 வருஷம். 40 years. உங்க மேல இந்த சட்ட பழசாகலன்னா. Even our dresses withered not. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. அல்லேலூயா. Hallelujah. எத்தனை வருஷம்? 40 வருடம். எத்தனை வருஷம்? 40 years. யோசித்து பாருங்கள். Look at that. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children. 40 வருஷமாய் அவர் உங்களை வனாந்தரத்தில் நடத்தும் பொழுது அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் பழசா போகல. 40 years in their wilderness life, even their dresses not withered. மலைகள், Rain, குன்றுகள், up and downs, பாலைவனங்கள், deserts, வனாந்தர பாதைகள், dry land, அவங்க போட்டிருக்கிற செருப்பு கூட பழசா போகலையா? even their sandals not withered. ஒரு அல்லேலூயா Praise சொல்லுங்க. God. உபாகமம் 29:5 Deuteronomy. கர்த்தராகிய நான் கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் நான் 40 வருஷமும் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். கையை தட்டி வர அல்லேலூயா சொல்லு. உங்கள் மேலிருந்த வஸ்திரம் ஆ பழையதாய் போகவும் இல்லை. ஆ உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் ஆ. பழையதாய் கரங்களை போகவும் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என்ன விசுவாச கை தட்டு. Praise be to God. பலத்த கை தட்டி அப்பாக்கு முன்னாடி Let us all say hallelujah. ஹalleluya. Praise the Lord. இனி முதற்கொண்டு Now onwards. எப்போதும் நீ புதுசா தான் இருப்ப. You are always brand new. எப்பொழுதும் புதுசா இருப்ப. Always brand new. நவம்பர் முழுதும் பளபளன்னு All இருப்ப. the November you will be புதுசா brand தான் இருப்ப. new. You are brand new. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. ஹalleluya. Hallelujah. வாக்கை உரிமையாக்கிக் கொள். Inherit the promise. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? கர்த்தர் நித்தம் அவனை நடத்தினார். The Lord continually guided. வேதம் அதுதான் சொல்லுகிறது. That's what the Bible says. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years ago. சவுல் பவுலாய் மாறின பொழுது Saul become Paul. நல்லா கவனிக்க வேண்டும். Listen. அவன் பவுலாய் மாறின பொழுது Become Paul. அவனை வழிநடத்தினவர்கள் அவனை கொண்டு வந்து அத்தேனை பட்டணத்தில் விட்டு விட்டார்கள். Those who guided him, they drop him in the place of ஹலோ சிஸ்டர் பிரதர் லுக் ஹியர். all the brothers and sisters. பவுலை வழிநடத்தினவர்கள் அத்தேனை பட்டணம் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. They left him into the Gentile place. வழிநடத்துறவன் என்ன செய்யணும்? Those who guide them கடைசி வரையிலும் till the end கடைசி வரையிலும் நடத்தணும். நடத்தணும். Till the end should lead. ஒரு பக்கம் அவனை குறித்த பயம். One side fear about him. அவனை அத்தேனை பட்டணம் வரை They நடத்தினார்கள். dropped him in a place. நடத்திவிட்டு Then அவர்கள் சொல்லுகிறார்கள், they said, நீ இங்கே இரு, stay here. சீலாவும் தீமத்தை வருவார்கள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள் என்று கட்டளை கொடுத்து விட்டார்கள். Silas and Timothy will come, they will give next instructions. என்னை நடத்த ஒருவன் வருவான் என்று காத்து கொண்டே He is இருக்கிறான். waiting for the guide. அப்படி காத்து கொண்டே திரும்பி பார்க்கிறான். He turned the அந்த city. பட்டணம் வீக்கரக்கத்தால் நிறைந்திருந்ததை அவன் ஆவியிலே வைராக்கியம் கொண்டவன் The நின்றான். place full
of idols. அந்த பவுலின் வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு உன்னை நடத்துவாராக. The same mighty God may guide you today. Hallelujah. Hallelujah. Glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to God. கர்த்தருக்கு மகிமை என் உண்டாகட்டும். அருமையான மகனே மகளே, Son and daughter in I am Christ. not saying நான் சொல்லவில்லை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் Acts 17 15 chapter. 16 சொல்லுகின்றன, பவுலை வழிநடத்தினவர்கள் அத்தேனை பட்டணம் வரை கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க. The guide dropped him in a place of Gentile. அவன் சீலாவுக்காகவும் தீமோத்தேயுக்காய் He was காத்திருந்தான். waiting for Silas and Timothy. ஆனால் கர்த்தர் அவனை நடத்த But the ஆரம்பித்தார். Lord started to guide him. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise be to God. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. எந்த இடத்திற்கு போனாலும் சரி, Wherever you go, எந்த பட்டணத்துக்கு போனாலும் which சரி, place you may நான் go, ஒன்றை இயேசுவிடத்தில் கேட்பேன். I used to ask one ஆண்டவரே, thing. என் ஜனத்தை நடத்த போகிறேன். Lord, I'm going to guide my ஆண்டவரே, இந்த people. கூட்டத்தை நடத்த போகிறேன். Will conduct the meeting. உம்முடைய வார்த்தை சொல்ல போகிறேன். I'm going to share the word. நீர் நடத்த வேண்டும் என்று. Guide me. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Let's all கர்த்தர் இன்று முதல் Today onwards, என்னை நடத்துவார். He will guide me. மகா வறட்சியான காலம் Maybe வரும். dry season may நான் come. சாப்பிடுவேன். I will eat. தண்ணி பஞ்சம் வராது. Shortage of water will not ஆனாலும் come. பஞ்சம் வரும். But நான் சாப்பிடுவேன். I will eat. என் ஆத்துமாவை My soul திருப்தியாக்குவார். satisfied. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என் ஆத்துமாவை, He will satisfy என் ஆத்துமாவை my soul. விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லுங்க Praise be to பார்க்கலாம். God. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. அதைத்தான் அங்கே ஏசாயா As சொன்னார். the prophet Isaiah said, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்துகிறார். the Lord will guide you continually. ஒவ்வொரு நாளும், Every day, ஒவ்வொரு பகலும், every morning, ஒவ்வொரு இரவும் every night. உன்னை அவர் நடத்துவார். He will lead you. சாதாய் நடத்துவதில்லை, It's not a simple உன்னை way. கண்டுபிடிச்சு நடத்துவார். He will find you and lead ஒரு you. அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. நீ உலை சேத்துல படுத்து கிடக்கிறியா? Wherever in ஐயோ your, நான் விழுந்துட்டேன், Oh, I am fell என் down. ஆண்டவர் காப்பாற்றுவாரா? How can the Lord preserve? நீ சேத்துல இருந்தாலும் கையை உள்ள விட்டு தொலாவி எடுப்பார். He will take you from the miry clay. Hallelujah. Hallelujah. Glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Hallelujah. Praise the Lord. உன்னை தூக்கி எடுப்பார். He will carry you up. வேதம் அப்படித்தான் That's what சொல்லுகிறது. the Bible says. உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் Deuteronomy 32. 10வது வசனங்களை வாசிக்க கேட்போமா? Verses 10. நான் முடிக்க போற உபாகம் 32:10. பாழான நிலத்திலும் பாழான நிலத்திலும், ஊளையிடுதல் உள்ள வெறுமையான நல்ல பாருங்க, ஊளை இடுகிற வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். கரங்களை தட்டி பாருங்க பாருங்க. Praise God. He led him. Hallelujah. Amen. Hallelujah. Praise the Lord. முதல்ல என்ன செஞ்சாரு? First of all, கண்டுபிடித்தார். he found him ஆழான நிலத்தில் in a desert place. நடத்தினார். அவனை உணர்த்தினார். கையை தட்டுங்கய்யா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Giving understanding mind. Amen. Praise the Lord. Praise God. Amen. எப்படி? அவரை நடத்தினார், The Lord lead him. அவனை உணர்த்தினார். The Lord giving understanding வாசிக்கலாம். mind. அவனை தமது கண்மணியை போல காத்திருந்தார். கையை தட்டியா. Praise be to God. Hallelujah. Hallelujah. எப்படி 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 எப்படி? கண்மணி போல. As the apple of the eye. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. ஆப்பிள் கண்ணு இருக்கு இல்லையா, அதுல உருண்டையா இருக்கும் ஆப்பிள் மாதிரி. Inside of the அதுல eyes. ஐயில ஒரு புள்ளி இருக்கு பாத்தீங்களா, அப்படி காத்தாராம். Preserve like an apple of an eye, literally. கண்மணியை போல. Like an apple of your eye. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க. Glory be to God. கண்மணியை போல. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. என்னை நடத்துவார், என்னை நடத்துவார், என்னை உணர்த்துவார், என்னை உணர்த்துவார், என்னை கண்மணி போல காப்பார். கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லணும். Amen. ஒருவேளை யோசிக்கலாம், You may think ஏதாவது like ஒரு வேளையில் இல்ல, that. Not one time, பகல் வந்து போச்சா பயப்படாதே, daytime fear not, கவலைப்படாதே. trouble not. வேதம் சொல்லுகிறது. The Bible says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. எந்த நேரமானாலும் சரி, all season, யாராவது கூட்டம் கூட்டமா வந்துட்டாங்களா, somebody coming with உனக்கு group, விரோதமா வந்துட்டாங்களா, coming against you, nothing to worry. எதை குறித்து கவலைப்படாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எத்தனை ராஜ்யங்கள், எத்தனை கிரியைகள் உனக்கு விரோதமாய் How வந்தாலும் many kingdom may come against you? நான் ஆதரவுடா. I am your favor. எவன் உனக்கு ஆதரவு கொடுக்கலையா, Somebody giving not help, நான் ஆதரவு தர்றேன். I am giving favor. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. Second Chronicles chapter 32 verse 22. இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் எருசலேமின் குடிகளையும் அசிரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நல்ல கவனிங்க, மற்ற எல்லாருடைய பர்టిక్యులர்லி மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. என்ன விசுவாச கைத்தட்டு. Have faith. ஒருவேளை என் மகளே, Maybe my daughter, எனக்கு யாரும் இல்லை,
There is no one for me. நான் அனாதையாய் I am இருக்கிறேன். like an orphan. எனக்கு ஆதரவு இல்லை. There is no favor. நான் அனாதையாய் I am like இருக்கிறேன். an orphan. எல்லோரும் என்னை விட்டு விட்டார்கள். Everybody left from நான் me. எப்படி வாழ How போகிறேன்? can I going to survive? மனம் கலங்காதிருங்கள். Do not be dismayed. இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளே, Children, those who ஒரு listen, காலம் மனம் do not be கலங்காதிருங்கள். dismayed. கர்த்தர் உங்களை ஆதரித்து The நடத்துவார். Lord will give favor and lead you. கையை மேல போடுவார். He will give favor. அப்படியே நடத்துவார். Embrace you. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஆதரித்து நடத்தினார். The Lord sustained அதனால him. தான் தாவீது சொன்னார். That's what King David என்ன said. சொன்னான் தாவீது? What does he say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. பகல் வரும் பொழுது, Day comes. ஐயோ பகல் வந்து விட்டது, Oh, day come. நான் என்ன செய்ய போகிறேன் What I'm going to என்று do. புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, He laments. வேதம் சொல்லுகிறது, The Bible says. பகலில் மேகத்தினாலும் Through the cloud. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. பகலில் The மேகத்தினாலும், daytime to the cloud. அது மட்டுமல்ல, Not only. ரா முழுவதும் All the night. அக்னி ஸ்தம்பத்தின் வெளிச்சத்தினால் அவர்களை வழிநடத்தினாராம். The light of the fiery pillar. The Lord. Hallelujah. Hallelujah. வேதம் சொல்லுகிறது. The Bible I am says. not saying. நான் அல்ல. David said. தாவீது சொல்லுகிறார். என்ன சொன்னான்? What does he say? பகல் முழுவதும், All day time. பகலில் மேகத்தினாலும், Through the cloud. ரா முழுவதும் Night time. அக்னி ஸ்தம்பத்தின் வெளிச்சத்தினால் Through the pillar of அவர்களை fire. வழி The நடத்தினார். Lord has guided them. பகல் வரும், They may come. பாலைவனத்தில் வெயில் சுட்டெரிக்கும், Desert experience அவர் heat. மேகத்தை அனுப்பி நிழலை Sent வைத்திருந்தார். forth the cloud and covered the face of இரவு the வரும். earth. Night time. பாலைவனத்தில் லைட் There கிடையாது. is no proper lights. தேவன் அக்னி ஸ்தம்பத்தின் The வெளிச்சத்தை Lord sent இரவு forth முழுவதும் வெளிச்சம் Through the இருக்கும். light of the fire of pillar. கொஞ்சம் மழை பெஞ்சா நம்ம ஊர்ல கரண்ட் கட் பண்ணிடுறான். Little rain comes. பாலைவனத்தில் எத்தனை மண் புயல்கள், எத்தனை இடி மின்னல்கள் வந்தும் அவர் கரண்ட் கட் பண்ணவே இல்லையா? You know how many storms and evils, but he never ever bothered anything. அவரோடு ஒப்பிட முடியுமே How யாரையாவது? can we compare anything with பக்கத்துல கை God? கொடு சொல்லுங்க, எனக்கு இனி இருளே வராது. There is no dark at all. இருளே வராது. No darkness at all. அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. நான் பெத்த என் மக்களா, My children. மனதார சொல்லுகிறேன், I'm saying to இனி உங்களுக்கு இருள் இல்லை. There is no darkness at all. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நான் சொல்லவில்லை. I'm not saying. சங்கீதங்களின் புத்தகம் 78ஆம் அதிகாரம் Psalm 78. 14 சொல்லுகின்றது. Verses 14. பகலில் மேகத்தினாலும், Daytime in the cloud. முழுவதும் All the night. அக்கினியின் வெளிச்சத்தினால் அவர்களை வழி The நடத்தினார். light of the fiery pillar, the Lord has led கரங்களை them. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. சாதாரண நடத்தவில்லை, It is not simple way. அப்படியே நடத்தினாராம். Same way the Lord அதே has தேவன் done. எப்படி நடத்தினாராம்? Same way. வேதம் சொல்லுது, The Bible says. அவர்கள் பயப்படாதபடி நடத்தினாராம். The Lord guided them without any fear. பயப்படாதபடி நடத்தினாராம். Without any fear. அவர் சொன்னாரா, He said, பயப்படாத, do not be worried, man. பயப்படாதபடி அவர்களை நடத்தினார். Without fear. பயமே இல்லாத நடத்தினார். No fear at all. நடந்தது என்ன தெரியுமா? What happened? அவருடைய சத்துருக்களை கடல் மூடி போட்டது. And these evil days submerged into the ocean. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அவருடைய சத்துருக்களை கடல் மூடி போட்டது. They submerged into the I ocean. not say. நான் அல்ல. கர்த்தரே அதை செய்தார். The Lord did it. கர்த்தர் அதை The செய்தார். Lord alone did என் it. மகளை வாசித்த அதே சங்கீதத்தில் 78ஆம் சங்கீதத்தில் 53 இருக்கிறது. Verses 53. வாசிக்க கேட்போமா? அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி கையை நடத்தினார். தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. And he led them on safely, so that they fear not, but the sea overwhelmed their enemies. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. எப்படி நடந்து இங்கிலீஷ்ல சேஃப்டின்னு போட்டுருது. ஆமென். பாதுகாப்பாய் நடத்தினார். நடத்திருக்கு. சேஃபா நடத்தினார். ஆமென். அப்படிதான் போட்டுருக்குது. ஆமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. ஆங்கிலத்தில் அடக்க போட்டுருக்குது. English. அவரை சேஃப்டியா நடத்தினாராம். Led them on safely. தாவீது என்னும் பக்தன் இப்படி சொன்னார். Saint David says, அவர்கள் தாவரிக்கும் ஊருக்கு போக, to going to their own place, அவர்கள் தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர to reach their அவர்களை place. செவ்வையாய் வழி நடத்தினாராம். The Lord guided in a perfect way. ஹalleluya. Amen. ஆமென். Praise the Lord. நீ பொட்டியை தூக்கிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு போகும்போதும் கூட தான் இருப்பாராம். பிறந்த ஊரு, இருந்த வீட்டுக்கு மீட்டிங் வந்துட்டு போறீங்களா, ஆண்டு சொல்லிருப்பார்கள், தாவரைக்கு ஊருக்கு போய் சேரும் வரைக்கும் அவர்களை செவ்வையாய் வழி நடத்தினார். To the native place perfectly the Lord has guided them. கரங்களை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். Praise be to God. ஹalleluya. Hallelujah. நான் சொல்லல. I am not saying. சங்கீதங்களின் புத்தகம் 107ஆம் அதிகாரம் 7வது வசனம் அதை சொல்லுகிறது. 107 verses 7 says. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. அதனால தான் தாவீது இப்படி சொன்னான். That's what King David says. என்ன சொன்னான் தெரியுமா? What does he say? சிஸ்டர் Sister, நடத்துவார் சிஸ்டர். he will lead you, sister. அவங்ககிட்ட சொல்ல, உங்க பிரச்சனை என்ன சிஸ்டர்? என்கிட்ட சொல்லுங்க சிஸ்டர். Share your நான் problem. ஏசாமிட்ட சொல்றேன். I will pray unto God. நடத்துவார்னு. He will lead you, brother. எப்படி எப்படி எப்படி?
அவர் நடத்துவார். நடத்துவார்னு சொல்லணுமா? Have to say. மூணு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. நடத்துவார். விசுவாசிக்கிறியா? Do you believe that? விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க தலைமையில கை வச்சு விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற ஆண்டவரே. நான் நம்புறேன். நம்புற ஆண்டவரே. என்னை நடத்துவாரு. நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதனால தான் தாவீது சொன்னான். Soaking David's way. கர்த்தாவே, Oh Lord. உமது வசனத்தின்படி According to your word. உமது அடியானை நன்றாய் நடத்தினீர் என்றான். Perfectly you have guided me, Lord. உமது வசனத்தின்படி உமது அடியானை நன்றாய் நடத்தினீர் என்று சங்கீதம் 119 சங்கீதம் 65 வசனம் அதை பின்வருமாறு விளக்குகிறது. Psalm 119 verses 65 says. என் அருமையான மகனே மகளே, Beloved. அதுதான் அவர் நடத்துகிற விதங்கள். That is the way. இன்று கர்த்தர் சொல்லுகிறார். Today the Lord says. எந்த பக்கம் திரும்ப நடத்துவேன்டா உன்னை நானு. Wherever you turn. எப்படி நடத்துவேன்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இந்த உலகில் இருந்த பொழுது சொன்னார். So 2000 years ago Jesus said this. என்ன சொன்னார் தெரியுமா? What does he say? சீசர்லாம் கூட்டி சொன்னார். Before the disciples. நான் பரலோகத்துக்கு போக போறேன். I'm going to heaven. உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை உருவாக்க போறேன். I'm going to make a kingdom அங்க for you. நல்ல நல்ல வீடு கட்டி வச்சிக்கிறேன். I built house for you. உங்க குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. Your பல dwelling place is பிரசங்கத்தை heaven. பண்ணிட்டு சொன்னாரு. Many preachings. ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. But he said a word. நான் போகிறேன். I'm going. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் ஒருவர் வருவார். The comforter, the truth will come. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. எவர் வருவாரு? சத்திய ஆவி. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் அவர் வருவார். Comforter will come. அவர் எவ்வளவு மரியாதை பேசுறார் பாருங்க. Giving respect. அவர் வந்து He will come. சத்திய ஆவியானவர் அவர் வரும் பொழுது When the comforter comes. அவர் வந்து He will come. அவர் சொன்னார் பாருங்க. அவர் வந்து He will come. சகல சத்தியத்திலும் நடத்துவார். Lead you in all truth. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. Praise the Lord. ஸ்தோத்திரம். எப்படி நடத்துவாரா? சகல சத்தியத்திலும். சகல In all சத்தியத்திலும். truth. ஆனா But இயேசு சொன்னாரு Jesus said, அவர் சுயமாய் சொல்ல மாட்டார். He will not speak in his own. No preparation. தயாரிப்பல்ல. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. இதுல ஆதி ஆகமத்தில் வெளிப்படுத்தல் விசேஷம் கடைசி புஸ்தகம் வரல ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லி சொல்லி நடத்துவாராம். Genesis to Revelation. டோட்டல் பைபிள் வேதாகமம் முழுவதையும் நடத்தி தருவார். நடத்துவார். உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல். அங்க தட்டியா கர்த்தருக்கு He ஸ்தோத்திரம். shall not speak of himself. சாமி என்ன நடத்து நினைக்கிறவங்க கையை வைத்துங்க. How many need the guidance of God? கர்த்தர் எனக்கு சொல்லணும். God should tell that. கர்த்தர் எனக்கு செய்யணும். He should do for me. விசுவாசிக்கிறவங்க மட்டும். If you believe. கீழே விழுந்தவங்களை தவிர மற்றவங்க பைபிள் எடுத்து எழுந்துங்க. Take your scripture and stand immediately. வேதம் எவ்வளவு அழகாச்சு அந்த வசனத்தை எல்லாம் ஒருமனப்பட்டு படிங்க பார்க்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது நல்லா கவனிக்கணும். ஒரு நிமிஷம் அந்த பைபிள் அப்படியே கீழே place on your Bible. அவருக்கு மரியாதை கொடு. Give respect to him. அவருக்கு மரியாதை கொடு. Give respect to மரியாதை கொடுத்து ரெண்டு கையை உயர்த்து. Lift up your hand. ஆண்டவரே நான் உம்மை மதிக்கிறேன். Lord, I am giving respect. அந்த வசனத்தை அப்படியே சொல்லுங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்படி நடத்துங்க. நல்ல கையை வைத்துக்கோ. இன்னையிலிருந்து அவர் தான் உன்னை நடத்தணும். Today onwards he will take care of you. பிலிப்பியரின் புத்தகம் 1 அதிகாரம். Philippians chapter 1. ரெண்டு கையை உயர்த்திக்கோ. Lift up your கண்ணை hand. திறந்துக்கோ. இந்த வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க போறேன். அவ்வளவுதான் டைமிங். பிலிப்பியர் 1 அதிகாரம் 5, 6 வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனத்தை அப்படியே சொல்லுங்க. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இப்ப பாத்தீங்களா அற்புதங்களே. உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். ஒரு அல்லேலூயா. Praise the Lord. எப்படி நடத்துவாரா? அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆமென். இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் நடத்துவார். அவர் வர்ற வரலும் வருகை till the visitation of Jesus Christ. முடிய நடத்துவார் நம்பணும். You believe that? நான் நம்பறேன்னு சொல்றேன். I believe. நம்பறியா? Do you believe? நீ நம்பறியா? Do you believe? நீ நம்பறியா? Do you believe? இன்றைக்கு அற்புதம் உனக்கு நடக்கும். Today the miracle will come. உனக்கு கிடைக்கும். He claim the healing. விடுதலை அவர் கொடுப்பார். Deliverance. உன்னை ஆசீர்வதிப்பார். Bless you. சிறையிருப்பு மாறும். Remove the captivity. உடையும். Break the தரித்திரம் மாறும். break the poverty. பத்திரமாக ஆரோக்கியமாக நேர்வழியாக பாதுகாப்பாக உன்னை நடத்துவார். In the right way the Lord will உன்னை நடத்துவார். He will lead you.